கலாத்தியர்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பதாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் சிலுவையில் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அமைந்த பிள்ளைகளே, இந்த இடத்திலே அப்போஸ்தலர் பவுல் கலாத்திய திருச்சபைக்கு அழகாய் எழுதுகின்றார். வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அழகாக இந்த இடத்திலே அவன் கலாத்திய திருச்சபைக்கு அவன் எழுதி கொடுக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உலகத்துள்ள மனிதர்கள் எதையெல்லாமோ குறித்து யாரெல்லாமோ உயர்த்தி பெருமை பாராட்டுமோ, எதெல்லாமோ குறித்து மேன்மையாக சொல்லுமோ, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் மேன்மை பாராட்டணும் சொன்னால், உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று உண்டு, அது இயேசுவை மாத்திரமே. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட நமக்காக 3 ஆணிகளில் தொங்கப்பட்டு வானத்துக்கு பூமிக்கு நடுவாக அவை மதத்திலே தொங்கினார்கள். இந்த இயேசுவையும் அவருடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. ஏன் நாம் அவர் சொல்லுகிறார், ஏன் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட காரணம் அல்ல, அந்த சிலுவை மரணத்தினாலே நமக்கு அநேக மேன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக உன்னதமான பாக்கியங்கள் நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. புதிய பாடலை வாசிக்கும் போது சிலுவை என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 83 இடங்களிலே இந்த சிலுவை என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த சிலுவை என்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிலுவை என்று சொன்னாலே பாடு, கஷ்டங்கள், வேதனை, நெருக்கம், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு வார்த்தை தான் சிலுவை. ஆனால் அவன் பழைய ஏற்பாடு காலத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் தண்டனை தப்பு செய்தவனுக்கு தண்டனை சின்னமாகவே இந்த சிலுவை காணப்பட்டது. என்றைக்கு என் அருமை இயேசுனால சிலுவை மரத்திலே ஆணியில் அடிக்கப்பட்டு அவன் மரித்தாரோ, அன்றில் இருந்த சிலுவையானது ஒரு மேன்மையாக மாற்றப்பட்டது. இயேசு அந்த சிலுவையை சுமந்தது நிமித்தம், இயேசு அந்த சிலுவையை சுமந்து அந்த கொல்கொதா மலைக்கு நேராக போன நிமித்தம் அதுவரை சிலுவை தண்டனை தேசத்தில் இருந்துச்சு. அதிலிருந்து சிலுவை தண்டனை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்திலே வந்திருக்க தேவ பிள்ளையே, ஆகையால சிலுவையினாலே அவன் நமக்கு பெரிய மேன்மை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவன் மரண இருளிலிருந்து அது நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர்கள் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரம் அதிலே 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இவ்வாறு சொல்லப்படுகின்ற வாசிங்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லேலூயா. ஒருவர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினால் அந்த சிலுவையை தியானிக்கிறவர்கள், அந்த சிலுவை மேன்மை பாராட்டுவர்கள் அவன் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர், நான் கிறிஸ்துவை தைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை அச்சடையாளமாய் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மாதிரியாக நான் பின்பற்றேன் என்று சொன்னால், என்னுடைய ஆசை இச்சைகள், இந்த உலகத்துக்குண்டான இச்சைகள், உலகத்தின் கிரியைகள், உலகத்துக்குண்டான மேன்மைகளை எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே அடைய வேண்டும்.
தன் சிலுவை அந்த பாடுகளை அந்த கஷ்டங்களை அனுதினம் அனுதினம் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பாட சிலுவை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கும்போது மனிதர்கள் சொல்வார்கள், எனக்கு எல்லாம் இருக்கட்டும், அப்பொழுதுதான் இயேசுவை பின்பற்றுவேன், இயேசுவை நான் ஆராதிப்பேன். இல்ல தேவ பிள்ளைகளே, இல்ல தேவ ஜனமே, நாம் என்ன இருக்கிறதோ இல்லையோ, மேன்மை உண்டோ இல்லையோ, ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, சுகம் உண்டோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ பார்க்காதவங்க ஒன்றும் இல்லாம நாம் இயேசுவை நேசித்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாடி ஓடி போவோம் என்று சொன்னார். ஒரு மேன்மையான வாக்கியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. லாசருவும் ஐஸ்வர்யவானை குறித்து அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான், அந்தஸ்து உள்ளவனாய் இருந்தான், அவனை சுற்றி எப்போதும் திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் லாசருவோ அப்படி அல்ல. அவன் மேஜையில் விழுத துணிக்கை தின்று கொண்டு ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் அருகே அவன் படுத்து வாசலில் படுத்து கிடந்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் சரீரத்தை கொடிய புண்கள் காணப்பட்டது, அதை நாய்கள் நக்கினது. அல்லேலூயா. இந்த எல்லா சூழ்நிலையும் அவன் லாசரு மரித்தான். அவன் அதே நேரத்திலே ஐஸ்வர்யவானும் மரித்த போல் லாசருவை அவர் தேவதூதர்கள் அவருடைய சமூகத்தில் கொண்டு போனார்கள். ஐஸ்வர்யவானோ எல்லாம் தன்னை கையில் இருந்து எல்லாம் மேன்மை தருந்தாயிருந்த போதிலும் அவனால் உன்னதத்தில் போக முடியவில்லை. நம்முடைய பிதாவாய் ஆபிரகாமுடைய மடியில் உட்கார முடியவில்லை. ஏறினாய் அக்கினி கடலிலே அவன் தள்ளப்பட்டான். தேவ பிள்ளையே, தேவ சபையே, நமக்கு இருக்கும் போதல்ல, எல்லாமையிலும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் இயேசுவை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று சொன்னார். ஒரு நமக்கான மேன்மையான காரியத்தை இயேசு நமக்கு தருவதற்கு போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இது 33வது நாள் சிலுவை தியானம். அந்த சிலுவையில் உள்ள மேன்மைகளை குறித்து, அந்த சிலுவையிலே இயேசு கடந்து சென்ற பாதைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த ராத்திரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். இந்த ராத்திரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகணும். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த ராத்திரிகள் இடத்தில் இருக்க தேவ பிள்ளைகளானாலும், இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளானாலும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையிலே என்ன இருக்குதோ இல்லையோ, எது உண்டோ இல்லையோ, உணவோ உடுத்த வச்சம் அல்ல, எது இல்லைனாலும் நான் அவரை ஆராதிப்பேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது. இந்த ராத்திரிகளை தேவ பிள்ளையே, நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டு, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அவரை நோக்கி பாப்பா என்று சொன்னார். இன்னும் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இயேசுவை நோக்கி பார்த்தார். அந்த சிலுவையை நோக்கி பார்த்தார். அந்த சிலுவையை மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தார். அவரை உயர்த்தி கொண்டிருந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவித்து மேன்மைப்படுத்த அவர் உனக்கு போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரிகளில் நம்மளை நாமே தீர்மானம் எடுக்கணும். நம்மளை நாமே கேட்கணும். 33வது நாள் கடந்து வந்திருக்கு. என் வாழ்க்கையிலே என் ஆசை இச்சைகளை, என் விருப்பங்களை, என்னுடைய எண்ணங்களை, அவை உலகத்துக்கு ஏற்றவைகளை நான் சிலுவையில் அடைந்தேனா, இல்லை அதை பற்றி கொண்டு ஓடுவேனா என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டியது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா
59 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொள்ளாமல் கொடாதபடிக்கு உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவமே அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அது நம்மை விட்டு மறைத்து வைத்திருக்கிறது. ஆமென். பிள்ளைகளே, சிலுவையில் நமக்கு மேன்மை வந்தது. முதலாவது என்ன மேன்மை நமக்கு சிலுவையில் வந்துச்சுன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நமக்காக தந்தவர்களே, அந்த சிலுவையினாலே அவர் தேவ குமாரன் என்பதை, தேவனின் பரிபூரணத்தை வெளிப்படுத்தி அந்த சிலுவையினாலே நம்முடைய பாவங்களை அவர் ஜெயித்தார். அந்த சிலுவை நமக்கு உண்டான மேன்மை என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பாவத்தில் கிடந்த நமக்கு ஒரு பெரிய மீட்பு இந்த சிலுவையினாலே நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவுக்கு, அவர் தேவனுக்கு ஒப்புமையாய் இருந்த போதிலும் அவர் தேவனுடைய குமாரன் எண்ணப்படாமல் தன்னை தானே வெறுத்து தன்னை தானே இந்த பூமியில வெறுமையாக்கி தாழ்மை ரூபத்திலே வந்து நமக்காக யாவற்றை செய்து முடித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 33 வருடம் பூமியிலே வாழ்ந்தார். 3 வருடம் ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியம் செய்த நாட்களிலே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதை தன்னுடைய போஜனமாகவே வைத்துக் கொண்டு, அதையே இலக்காக வைத்துக் கொண்டு, தன்னை பிதா எதற்காக அனுப்பினாலும் மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக, மனுகுலத்தின் விடுதலைக்காக, மனுகுலத்தின் மீட்புக்காக அல்லவோ பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லி அதை மையமாக வைத்துக் கொண்டு அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையாதான் அவருடைய வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 59 அதிகாரம் அதுல 2வது வசனம். உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, அவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பார வேண்டும். என் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என்னை பின்பற்ற ஜனங்கள், என்னை ஆராதிக்க பிள்ளைகள் விடுதலையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாய் கர்த்தர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு நமக்கும் இடையாக, அவருக்கு நமக்கும் இடையாக நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களுக்கும் அக்கிரமமும் அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அது ஒரு தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அக்கிரமம் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், அது தேவன் விரும்பினதை அவர் செய்ய விரும்புவது நம்மளே நிறைவேற்ற முடியாதபடிக்கு அது தடை செய்து கொண்டே இருக்கும். ஆகையாதான் அந்த 33 வயதில் இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நோக்கப்பட்டு அவ்வளவு பாடுகளை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை இந்த ஆராதனை கலந்துக்க தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அறியாத காலத்திலே அவர் அறியாதவராய் இருந்தார். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு விடுதலை அவரால் வந்துச்சு. பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு வந்துச்சு. ஆனால் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க நீங்களும் நானும் மறுபடி பாவத்தை செய்யும்போது, அக்கிரமங்களை செய்யும்போது அவரை மறுபடி நாம் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அவரை சிலுவையில் அறைந்தது போல நாம் பாவம் செய்யும்போது அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அது தடையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு
கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. முதலாவது பதத்தில் சொல்லுகிறான், ரட்சிக்க கூடாதபடிக்கு, பாவத்திலிருந்து ரட்சிக்க கூடாதபடிக்கு, அக்கிரமத்திலிருந்து ரட்சிக்க கூடாதபடிக்கு, மீறலிருந்து ரட்சிக்க கூடாதபடிக்கு இயேசுவின் கை குறுகி போகவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் யாரெல்லாம் அந்த கல்வாரி அண்டையில, அந்த சிலுவையின் அண்டையில ஓடோடி வாராங்களோ அவர்களை ரட்சிக்கும்படிக்கு, அவர்களை விடுவிக்கும்படிக்கு சிலுவையில் அவர் நீட்டின கரத்தோடு இன்றைக்கு நமக்கு நேராக நீட்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த சிலுவையிலிருந்து வந்து யாரெல்லாம் தங்களுடைய குறைகளை, யாரெல்லாம் தங்களுடைய அக்கிரமங்களை, யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கைகிறார்களோ அந்த அவருடைய கரங்கள் அவர்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது. அவருடைய கரம் விடுவிக்கிறதாகவே வெளிப்படுகிறது. ஆமென். வாசிங்கள். ரோமர்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆவது வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அது 6ஆவது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போவதற்காக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நாமே சொல்லுவோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும். அதற்காக நம்முடைய பழைய மனுஷன், அல்லேலூயா, நம்முடைய பழைய மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த கல்வாரி அண்டையில வருவதற்கு முன்பாக, இந்த சிலுவையில் அண்டையிலே இயேசுவின் பாதத்திலே வருவதற்கு முன்பாக இருந்த அந்த சுபாவங்கள், அந்த சிந்தனைகள், அந்த கெட்ட நடத்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஒளிந்து, அல்லேலூயா அல்லேலூயா, சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய மனிதர்கள், அந்த பழைய சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருந்தார் என்று சொன்னது போல ரட்சிக்கப்பட்டிருந்த தேவ பிள்ளையே, மனம் திருந்த தேவ சபையே, அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று பகிர்ந்து கொள்ளலாம். நமக்கும் தேவனுக்கு நடுவாக இருந்தது அந்த பாவம், நம்முடைய அக்கிரமம், அதை மீட்கும் பொருளாக, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும் பொருளாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே தங்கள் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. ஆக சொல்லப்பட்டது, பழைய ஆதாமின் சுபாவம், பழைய மனிதனாய் ஆதாமின் சுபாவத்தை சிலுவையிலே நம்மளோடு கூட கலைந்து, அல்லேலூயா அல்லேலூயா, எப்படி கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் நீதிக்காக பிழைப்பவரோ, அதே போல நாமும் நம்முடைய பாவ சரீரத்தை, நம்முடைய அக்கிரம சரீரத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ ஜனம் தன்னை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தால், தன்னுடைய சுபாவத்தை, பழைய மனிதனை சிலுவையில் அறைந்தால், சிலுவையில் அறைந்த பிற்பாடு இயேசுவோடு கூட பிழைத்திருக்க எழும்புமோ, நீதிக்காக நாம் எழுந்திய இந்த நாட்களிலே அந்த பழைய மனிதனுடைய சுபாவம், அந்த பழைய மனிதனுடைய கிரியைகள் நம்மளே வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் முன்னாடி இப்படி இருந்து இப்பொழுது அப்படி இருக்கேன் அல்ல, நான் முன்னாடி அப்படி இருந்து ஆனா இப்பொழுதோ அப்படி நான் மாற்றம், என் வாழ்க்கையில செய்கையில மாற்றம், என் பேச்சில மாற்றம், என் நடத்தையில மாற்றம், என் எல்லாவற்றிலையும் நான் மாற்றப்பட்டிருக்கேன். அதுதான் கிறிஸ்துவோடு பிழைத்திருக்குது. பழைய மனிதனை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, பழைய சுபாவங்களை சிலுவையில் அறைந்தால் அந்த கிரியை இனி வெளிப்படாது. ஆமென். ஆமென் சொல்ல முடியுமா? நம்மளால ஆமென் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில நமக்கு கிடைத்த மேன்மை என்ன? அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் அந்த சிலுவையில் நமக்கு கிடைத்த மேன்மை என்னன்னு தெரியுமா? பழைய மனிதன் நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம். அல்லேலூயா. பாவ மனிதனை நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம். பழைய மனிதனாகிய பாவத்தின் சுபாவங்களை அவன் சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு நாம் இப்பொழுது நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒருவேளை இதுவரை என்னுடைய பழைய சுபாவம், பழைய மனிதனுடைய கிரியை சிலுவையில் அறையப்படவில்லை, இப்போதும் அப்பப்போ எங்களிலிருந்து வெளிப்படுது என்று சொன்னால் இந்த ராத்திரிகளை நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதை கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒன்று கூட வாசிங்க. கலாத்தியர் 5:24. சொல்லப்படுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அறைந்திருக்கிறார்கள். அப்போ பழைய மனிதர் எல்லா சுபாவங்களும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வருஷம் சிலுவை தியான கூட்டத்துக்கு வாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவன் குட் ஃப்ரைடே இயேசுவின் பாத மரணத்தை தியானிக்க. அதோடு அல்ல, ஒவ்வொரு வருடம் நாம் தியானிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பாடும் மரணத்தை தியானிக்கும், அந்த சிலுவையை தியானிக்கும் போது நம்முடைய சரீரத்திலிருந்து மாற்றம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 33ஆம் நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க நம்முடைய வாழ்க்கை இந்த ஆராதனை முடிந்து நாம் வெளியே போகும்போது நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய கிரியைகளே மாற்றம் வெளிப்பட வேண்டும். நேற்றைக்கு பார்த்தவங்களை சொல்லணும், நேற்றைக்கு நான் இவர்களை இப்படி அல்லவோ பார்த்தேன், இன்றைக்கு இவர்கள் ஏதோ மாற்றம், ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. பழைய மனிதனை, பாவ மனிதனை சிலுவை அறைந்தாயிற்று. வேதம் ஆமென், சிலுவையில் அறைந்தாயிற்று. அப்படி என்று சொன்னால் ஒரு விதையானது நிலத்தில் விழுந்து செத்தாலுடைய அது மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நிலத்திலிருந்து செத்து வைங்க, அது முளைக்க ஆரம்பிக்கும். ஆனா விதை பூமிக்கு அடியிலே போகும், மண்ணுக்கு அடியில் போகும். இந்த விதை மரமாய் மாறும்போது அந்த விதை தெரியாது, அதனுடைய கனிதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நம்மளை நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுவோம் என்று சொன்னார். நம்முடைய பாவ மனிதர், பாவ சுபாவங்கள் சிலுவையில் அறையப்படும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்காக மிகுந்த கனி கொடுக்க முடியும். அவர் விரும்ப மதுர கனி நம்மாலே கொடுக்க முடியும். வாசிங்கள் கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ஒன்று வாசிங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து நம்மளிலிருந்து பிழைத்திருக்க வேண்டும். பிள்ளையே, நமக்கு முதலாவது கிடைத்த மேன்மை, சிலுவையில் உண்டான மேன்மை என்ன? பாவத்திலிருந்து பிழைப்பு, ஒரு மீட்பு நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? அந்த மேன்மை எனக்குள்ளே இருக்குது. அந்த ரட்சிப்பின் மேன்மையை நான் தக்க வைத்திருக்கேன். கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் விடுதலையை, அந்த மீட்பை நான் வைத்திருக்கேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். அந்த மேன்மை எப்போது நமக்கு கிடைக்கிறது? நம்முடைய பாவ மனிதனை சிலுவையில் அறையப்படும் போது. எபிரேயர் புஸ்தகத்தில் அழகாக சொல்லுவான், பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் வந்தார். ஆதலால் அவர் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கு அப்படியே சொல்லுகிறது. அதனால் அஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளானவர்களை விடுதலையாக்கும் படிக்கு. ஆமென். நிகழ்ச்சிக்குள்ளாக தேவப்பிள்ளையே, ஏதோ பயம் எனக்குள்ளே இருக்கிறது, ஒரு மரண பயம் எனக்குள்ளே இருக்கிறது, ஒரு கலக்கம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். இந்த ராத்திரி உன்னை பார்த்து சொல்லலாம், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து
இந்த சிலுவையினாலே நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ சாபத்தின் கட்டுக்குள்ளே நாம் இருப்போம் என்று சொன்னார், ஏதோ சாபத்தின் உள் நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இயேசு இந்த சாபத்தையும் சிலுவையிலே ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வாசிப்போம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்க சிங்காசனம் அதிலே இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது நமக்கு என்ன மேன்மை சிலுவையிலே கிடைத்தது என்று சொன்னால், அந்த சிலுவையினாலே இயேசு நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த சிலுவையை நீங்கள் தான் வேதனைப்படக்கூடாது, அந்த சாபமான சின்னத்தை நீங்கள் தான் சுமக்க கூடாது என்று சொல்லி இயேசு அந்த சிலுவையை சுமந்து தீர்த்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த ராத்திரியிலே முதலாவது சொன்னேன், நமக்கு சிலுவையில் உண்டான மேன்மை என்ன? ஒரு பெரிய ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது மரண பயத்திலிருந்து, மரணக்கட்டிலிருந்து பயப்பட்டுக் கொண்டிருந்த, கலங்கிக் கொண்டிருந்த நமக்கு அதில் விடுதலை கொடுத்தார். மூன்றாவது சிலுவையினாலே நம்முடைய சாபங்களை அவர் உடைத்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேகர் சொல்வார்கள், ஒரு நல்ல போல ஏதோ ஒன்று என்னை பின்தொடருது. என் அம்மாவுக்கு இருந்து என் தாத்தா பாட்டிக்கலாம் இந்த வியாதி இருந்துச்சு, ஒரு நிழல் போல என் வம்சத்தை பின்தொடர்ந்து சொல்லிக் கொண்டுங்க. ஏதோ வியாதி ஒரு விலகினோம், அது சாபம் பிடித்தது போலவே ஒரு குஷ்டத்தை போல எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க சொல்லிக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த சிலுவையான கூடுகையிலே இயேசு சாபத்தை உடைத்து போடலாம். ஒரு வேலை இருக்க, ஒரு குடும்பத்தின் வேலை இருக்க, அந்த சாபத்தின் சின்னமாயிருக்க அதை உடைத்து போட்டு சிலுவையினாலே உனக்கு பெரிய மேன்மை, ஒரு பெரிய மீட்பை இயேசு ராத்திரி உண்டு பண்ணுகின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? அந்த சிலுவை ஆமென் சமயம் பூமியிலே எப்பொழுது முள்கள் முளைக்கப்பட்டது, முள்கள் எப்போது முளைக்கப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே பாவம் உண்டான போல், தேவன் பூமியை சபித்த போல் அங்கே முள்கள் முளைக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த முள்ளை, அந்த சாபத்தினால் உண்டான முள்ளை உடைக்கும்படிக்கு இயேசு தலையிலே முள்கிடவால் அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தின் முள்ளையே இயேசு சிலுவையிலே முளைத்தார் என்று சொன்னார். இந்த ஆராதனையில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்க அந்த சாபத்தின் முள்ளை என்றே உடைத்தாயிற்று. அதை குறித்து நீ கவலைப்படாத, அதை குறித்து நீ கலங்காத, அதை குறித்து நீ வேதனைப்படாத. எது உனக்கு பாரமாய் இருக்கிறதோ, எது உனக்கு வேதனையாக இருக்கிறதோ அவர்களது கருத்தில் ஒப்பற்று அதில் அவர்களை விடுதலை ஆக்குவார். அதே வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கிறோம், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் நம்மளை அறியாமலே நம்முடைய வாயில் சில நேரங்களை சொல்லுறோம், அது எனக்கு சாபமாவே இருக்குது, அது அப்படியே என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. எங்க அம்மா தாத்தா பாட்டிகள்லாம் இருந்துச்சு, அப்படியே வந்து கொண்டே இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த நாட்டிலிருந்து என் நேசி எனக்காக சிலுவையில் சாபத்தை உடைப்பார். உங்க வாயில் விசுவாச அறிக்கை வர வேண்டும், ஒரு நம்பிக்கையான வார்த்தை வர வேண்டும். இந்த வியாதியை ஒன்று செய்யாது, இந்த மரணத்தை ஒன்று செய்யாது. ஏன்? அது ஒருவேளை என்னை தொடர்ந்து வரலாம். இயேசு இதை ஜெயித்தார், இயேசு சிலுவையில் வெற்றி சென்றார். இங்கு ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த சிலுவை தியான கூடியே நம்முடைய மேலோட்டமான விசுவாசம், மேலோட்டமான நம்பிக்கையை கொஞ்சம் மாற்றிவிட்டு கிறிஸ்துவின் மேல், அந்த சிலுவையின் மேல், அந்த பாவ மரணத்தின் மேல் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஆழமாய் போடுவோம் என்று சொன்னார். விசுவாசம் ஆழமாய் இறங்குவோம் என்று சொன்னார். அதில் ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் நமக்கு கொண்டு பண்ணுவார். அதனால பெரிய ஜெயத்தை, அதனால பெரிய வெற்றியை அவர் நமக்கு தருவதற்கு இயேசு போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக சிலுவையின்
நாள் நமக்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம 3 காரியங்கள். ஒன்று, நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. 2, பாவத்திலிருந்து விடுதலை அவன் கிடைத்தது. 3, நாம் பார்த்தோம் நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தாயிற்று. கடைசியாக இந்த சிலுவையின் மேன்மை என்ன கிடைத்தது? வாசிங்கள். மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டது நாம் வாசித்தது போல, ஒருவன் தன்னை பின்பற்ற விரும்பினார், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது உண்மை என்று சொன்னால், கிறிஸ்துவின் அச்சகாரங்களை பின்பற்றி ஓடுவது உண்மை என்று சொன்னால், அந்த சிலுவை சுமந்து கொண்டே ஓட வேண்டும். ஆகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்தின் பாதையிலே பவுல் சொல்லுகிறார், இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த கஷ்டம் என்னை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி 3 விஷயம் அவன் ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு மரணத்தை விடுதலை சொல்றார். பவுலே, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை அவனுக்குள்ள வெளிப்பட்டதால் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இந்த ராத்திரியில் நமக்கு மேலே சிலுவை எதுவாக இருக்கட்டும். ஒரு நாம் சொல்ற பாஸ்டர், எனக்கு பெரிய ஒரு கடுப்பாகமாக சிலுவை எனக்கு இருக்கு, அதை சுமந்து கொண்டே ஓடுவோம். வியாதியாக சிலுவை, அதை சுமந்து கொண்டே கிறிஸ்துவை முன்பாக ஓடி பாருங்க. அது ரொம்ப கஷ்டமாய் தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சகலத்தை ஜெயித்தவர். அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக. இயேசு சோதிக்கப்பட்டார், பிசாசால் சோதிக்கப்பட்டு, அவன் பாடும் மரணத்தினால் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கர்த்தர் இயேசுவின் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தினார் என்று சொல்லுகிறது. அப்ப அவன் சோதிக்கப்பட்டு அவன் பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிற பாடுகளை படுகிற உங்களுக்கு எனக்கும் அவர் உதவி செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சிலுவையை அனுதினம் சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய். அதை எப்படி புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சொன்னது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு உதவியாய் கை கொடுத்தாராம். அல்லேலூயா. வானத்திலிருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருந்த தூதர்கள் கூட அவருக்கு இந்த பெருமை கொண்டப்போ, நான் அவர்கள் உயர்ந்திருப்பேன் என்று சொன்னப்போ அவர்களை கீழே தள்ளிவிட்டார். ஆனால் மனிதர்களை நமக்கு அவர் பாவம் செய்யுமோ, அவருடைய சப்தத்தை மன்னிப்பு கேட்குமோ, அவர் மன்னித்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும், எந்த பாடல் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், அதை சுமந்து கொண்டு என் இயேசுவுக்கு பின்னாடி செல்வது சொன்னார். சிலுவை சுமந்தாய் அவன் சீசனாகுவோம், நின் சிந்தை வாழ்விலும் தாங்கி தெரியும் மேன்மை கொள்வோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்க அந்த சிலுவையாகிய துன்பங்களை பாடுகளை கிறிஸ்துவுக்காக, அல்லேலூயா, நம்முடைய பெருமைக்காக அல்ல, நமக்காக அல்ல, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட ஏதுவாக, கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்படத்தக்கதாக அதை சுமந்து கொண்டு ஓடுவோம் என்று சொன்னால், அதனாலே பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போமா? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முன்பே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுது சிலுவையினாலே, சிலுவை சிந்தின இரத்தத்தினாலே அவரோடு ஒப்புரவானீர்கள். அவரோடு ஐக்கியப்பட்டோ. ஒரு காலத்திலே காணியாட்சிகளுக்கு பின்பாக காணப்பட்ட நம்மளை, புறம்பாக காணப்பட்ட நம்மளை இப்பொழுது அவரோடு
கூட அவர் நம்மை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக அல்ல, அவர் சொந்த ஜனத்துக்காக வந்தார். அவர் சொந்த ஜனத்துக்காக வந்தார். அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆகையாலே காணியாட்சியருக்கு பின்னால கிடந்த நமக்கு இந்த பெரிய மேன்மை கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கூட வாசி, முன்னே தூரமாய் இருந்த உங்களை என்னை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த சிலுவையினாலே அவரோடு பெரிய ஐக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. தகப்பன் பிள்ளைகளுக்கு உறவு நமக்குள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. எதனால வந்துச்சு? இந்த கிறிஸ்துவோடு ஐக்கியம், இயேசுவோடு ஐக்கியம் எப்படி நமக்கு வந்துச்சு? அந்த சிலுவையினாலே. அல்லேலூயா. அந்த சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினதாலே அந்த பெரிய ஒரு ஐக்கியம், ஒருவர் அவரோடு ஐக்கியம் நமக்கு கிடைத்தது. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு கொள்ளவும் பிரியமாயிற்று. அல்லேலூயா. அங்கே சொல்லப்படும் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகளை யாவரையும். அல்லேலூயா. எப்படி வந்துச்சு? பரலோகத்தில் உள்ளவர்களை பூலோகத்தில் மனிதர்களை நம்மளையும் இரு தகத்தக கிடந்த நம்மளை இரு வீட்டாக கிடந்த இரண்டு இடத்திலே கிடந்த நம்மளை காணியாட்சிகளுக்கு பின்னாக உலகத்துக்கு பின்னாக அஞ்ஞானிகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்த நமக்கு இப்பொழுது கிடைத்த பெரிய மேன்மை என்ன? பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஆமை அவரோடு ஐக்கியம். அல்லேலூயா. பூலோகத்தில் நமக்கு பரலோகத்தில் கோடான தூதர்களுக்கு இயேசுவோடு பிதாவோடு பெரிய ஒரு ஐக்கியத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள். இருந்ததாலே ஒற்றுமை, ஒரு ஐக்கியத்தை அந்த சிலுவையினாலே, சிலுவை சிந்தின இரத்தத்தினாலே அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் அவனை வாசிங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1:2. அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அங்கே சொல்லப்பட்ட இவ்வாறு இருக்கிறதால் நம்ம ஒன்றாக்கினவர் அவருடைய தளர்ப்புகளாலே நம்மை குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியா அவன் பிரிந்து கிடந்த நம்மளை ஒன்றாக்கி அந்த குணமாக்கி அந்த மேன்மையான காரியத்தை நமக்கு தந்த கடைசிய வாசிகள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆவது வசனத்தை வாசிகள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆவது வசனம். அவர் நமக்கு முன்பாக தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த சிலுவையில நமக்கு என்ன மேன்மை வந்துச்சு? இந்த சிலுவையினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்ததா? இந்த சிலுவையினாலே தமக்கு முன்பாக வைத்திருந்த அல்லேலூயா வைத்திருந்த சந்தோஷத்தில் போய்விட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்க வேண்டிய பெரிய மேன்மை அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எவர்கள் அவரை பின்பற்றுவார்களோ
இருக்கிறார்களோ, எவர்கள் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய அச்சையாளர்களை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கிடைக்க பெரிய ஆசீர்வாதம். அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு, அல்லேலூயா, அவரோடு கூட வைத்தருளும்படிக்கு 1000 வருட அரசாட்சியிலே நம்மை அவரோடு கூட வைத்தருளுவார். அல்லேலூயா. அவர் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வலது பாசத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறது போல நம்மை அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாக நமக்கு முன்பாக வைத்திருந்த அந்த அவமானத்தை எண்ணாதபடிக்கு இன்னைக்கு அநேக வாழ்க்கையை பார்க்கும்போது பரிசுத்த வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு போவதற்கு, பைபிளை கையிலே கொண்டு போவது கூட சிலர் அவமானமா எண்ணுவார்கள். யாராவது கேள்வி பேசுவார்களோ, யாராவது தப்பாய் சொல்வார்கள் என்று சொல்லுகிறவர்களே, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியுமா? இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை மாவோடு சேர்த்து நம்ம போவோம் பாருங்க, அது நமக்கு பெரிய வேண்மை. அல்லேலூயா. யாரு என்ன சொன்னாலும், யாரு அவமானப்படுத்தினாலும், யாரு தேவையில்லாத வார்த்தைகள் சொன்னாலும் அதை குறித்து நம்ம கலங்கவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ ஏதாவது பேசுவாங்க என்று சொல்லி அதுக்கு நம்ம பயப்பட்டோம்னா இந்த மேன்மை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. வாசிக்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதிலே 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதிலே 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு தேவ பிள்ளையே, என்னைக்கு தேவ சபையே, அவர் நமக்கு கடைசியா கொடுத்த பெரிய மேன்மை என்ன, பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஜெயம் கொள்ளுகிறவரை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாவத்து உலகத்தை ஜெயிப்போம் என்று சொன்னார், அக்கிரமத்தை ஜெயிப்போம் என்று சொன்னார், நாம் மரணத்தை உலகத்துக்கு எல்லாவற்றையும் ஜெயிப்போம் என்று சொன்னார். அவர் நமக்கு கொடுக்கிறது ஆமை பேசுவா, அவரோடு கூட உட்கார வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ சபையே, அவன் ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோடு கூட சிங்காசனத்தில். அல்லேலூயா. அவரோடு கூட சிங்காசனத்தில். எதனால இந்த மேன்மை கிடைத்தது? எதனால இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது? சிலுவையினாலே. அல்லேலூயா. இயேசு இந்த சிலுவையை மறித்ததினாலே, இயேசு இந்த சிலுவையை சுமந்ததினாலே இவ்வளவு பெரிய மேன்மை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்தது. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், சிலுவையின் மேல் நமக்கு என்ன கிடைத்தது? அவன் பரிபூர்ணம் என்று இருந்த போது அந்த சிலுவையினால் நமக்கு மீட்பை தந்தான், பாவத்திலிருந்து மீட்பை தந்தான், மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை தந்தான். மூன்றாவது நாம் பார்த்தோம், அந்த சிலுவையினாலே அவர் சாபத்தை ஜெயித்தார். கடைசியாக பார்த்தோம், அந்த சிலுவையினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் அப்படி ஒரு நிமிடம் நம்மளை ஒப்பு கொடுத்து கொண்டு அவரை கருத்தில் நம்மளை தாழ்த்தி கொடுத்து நாம் ஒரு நிமிடம் முழங்கால் போடுவோமா? ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் போடேசப்பா. இந்த ராத்திரிகளை சிலுவை தியானத்திலிருந்து சிலுவையினால் கிடைத்த மேன்மை, சிலுவையினால் உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து சில பகுதிகளை நான் தியானித்து இருக்கின்றே, சில பகுதிகளை நாங்கள் வாசித்து அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக கேட்டு இருக்கோயா? சிலுவையினால் எங்களுக்கு என்ன கிடைத்தது? சிலுவையினால் எங்களுக்கு என்ன மேன்மை வந்தது என்பது தலைப்பில் நாங்கள் பார்த்தோமையா? அந்த சிலுவையினாலே எங்களுக்கு பெரிய ஜெயத்தை தந்திருக்கீங்கப்பா.
பாவத்தில் கிடந்த எங்களை விடுவித்து இருக்கிறீங்க. பாவத்தில் கிடந்த எங்களை விடுதலை ஆக்கி இருக்கீங்க. மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி ரட்சிப்பு தந்து எங்களை மீண்டு வைத்து இருக்கீங்கப்பா. அவன் தரப்பல எங்கள் மேலிருந்து சாபமாக சின்னமாக சிலுவையை அவனுடைய சாபத்தின் சின்னத்தை அந்த சாபமாக வில்லை எங்கள் மேல் இருந்தது அதை எங்களுக்காக முறித்து போட்டீங்கப்பா. எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கீங்க. சிலுவையினாலே பெரிய ஆசீர்வாதமாக தந்து அமீந்திரத்தால் கிடந்த எங்களை காணியாட்சிக்கு பொறுப்பாய் கிடந்த எங்களை உம்மோடு கூட ஐக்கியப்படுத்தி அவன் தகப்பனே பிதாவின் சிங்காசனத்தில் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பது போல எங்களை உம்மோடு கூட அவன் தகப்பன சிங்காசனத்தில் உட்காரும் இருக்கு. அந்த சிங்காசனத்தில் உட்காரும் ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தியே. அவன் தன்னைத்தான் விழுத்து தன் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு வருகிறவன். அவன் சிலுவையை குறித்தல்லாமல் வேறொன்றைக்கு மேன்மை பாகத்த ஒன்றுமே இல்லை. இதற்கு விளைந்ததை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தார் சீசனாகுவோம். சிலுவை சுமந்தார் சீசனாகுவோம். சிந்தை வாழியில் தந்தை அளிப்போம். நிந்தை சுமவீடும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழியில் தந்தை அளிப்போம். நிந்தை சுமவீடும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு நாமம் அவரே சுமப்பான். Thank you.
Hallelujah.